நேற்றிரவு 7:40 மணியளவில் லங்காவி கம்போங் மக்காம் மசூரியில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் மனநல நோயால் அடிக்கடி பாதிக்கப்பட்டு தனிமையில் வாழ்ந்து வந்த 53 வயதுடைய நபர் ஒருவர் கருகி உயிரிழந்தார். லங்காவி போலீஸ் தலைவர் கைருல் அசார் நூருடின் கூற்றுப்படி பலியானவர் ஒரு கருகிய மெத்தையில் கண்டுபிடிக்கப்பட்டதால் தீ விபத்து அவரது படுக்கை அறைக்குள் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. அவரது சன்னலின் வழியாக நெருப்பை கண்ட பிறகு அண்டை வீட்டார்கள் இது குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர். அவரது மகளின் கூற்றுப்படி உயிரிழந்தவர் போதைப்பொருள் பயன்படுத்தும் பழக்கம் கொண்டவர் என்றும் அவர் அடிக்கடி மனநல நோயால் அவதிப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவேதான் இதுவே இந்த துயர சம்பவத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் சோதனைகளை மேற்கொள்ளும் வேளையில் காவல்துறை இந்த சம்பவத்தை திடீர் மரணம் என வகைப்படுத்தியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.